பாஜக உறவை முறித்த ஓபிஎஸ். தர்ம யுத்தத்திலிருந்து திமுக நெருக்கம் வரை பாஜக கூட தனது அரசியல் உறவை முறித்து விட்டதாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அதிகாரப்பூர்வமா அறிவித்திருக்காங்க. பாஜகவோட ஆதரவுனால ஒரு காலத்துல துணை முதல்வர் பதவி பெற்றவராக இருந்த ஓபிஎஸ் இப்ப பாஜக தொடர்ந்த புறக்கணிப்பால மனம் வெதும்பி இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. இது அவருடைய அரசியல் பயணத்துல ஒரு முக்கிய திருப்பமா பார்க்கப்படுது. ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறம் 2016ல முதல்வரா பதவியேற்ற ஓபிஎஸ் 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலா அதிமுக எம்எல்ஏக்களால முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டத ஒப்புக்கொண்டாலும் சீக்கிரமாவே மனம் தளர்ந்தாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி ஜெயலலிதா சமாதியில அமர்ந்து தியானத்துல ஈடுபட்டு அதுல இருந்தே அவரோட தர்ம யுத்தத்தை தொடங்கினாரு. சசிகலாவோட குடும்பத்தோட அழுத்தத்தினால பதவியில இருந்து விலக்கியதாகவும் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கிறதாவும் சொல்லிய அவரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாரு. அதிமுக தொண்டர்கள் கிட்ட பெரும் அதிர்வை பெற்ற ஓபிஎஸ் சசிகலாவை எதிர்த்து திறமையா திகழ்ந்தாரு. ஆனா அவரோட போராட்டம் முழுமையா வெற்றியாக முடியல. அதுக்கப்புறம் அதிமுகவுல மீண்டும் இணைந்த ஓபிஎஸ் அவரை நம்பியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு. மகனுக்கே லோக்சபா சீட்டை பெற்று கொடுத்ததையும் எதிர்குரல்கள் சுட்டி காட்டினாங்க. பாஜக தலையீட்டின் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக பதவி பெற்றும் பழனிசாமி அதிகாரத்துல அவரோட பாதிப்பு குறைவாகவே இருந்துச்சு. 2022ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் எதிர்த்து கட்சி வழக்குகளையும் வழித்தடங்களையும் சந்திச்ச ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேர்ல தனி அணியாக செயல்பட தொடங்கினாரு. 2024 மக்களவை தேர்தல்ல பாஜக கூட்டணியில சேர்ந்தும் பலாப்பழம் சின்னத்துல போட்டியிட்டும் வெற்றி பெறல. இருந்தாலும் அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்தாரு. பாஜக அணியை ஒருங்கிணைக்க முயற்சித்தாலும் பழனிசாமி தரப்பின் எதிர்ப்பு காரணமா எந்த ஒரு புரிதலும் உருவாகல. இதுக்கு நடுவுல அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் தமிழகத்துக்கு வந்த அப்பையும் ஓபிஎஸ்க்கு சந்திக்க அனுமதி வழங்கல. இதனால பாஜக அவங்கள புறக்கணித்திருக்கிறதா சொன்ன ஓபிஎஸ் அந்த நேரத்திலேயே விரக்தி அடைந்தாரு. பாஜக கிட்ட இருந்து வெளியான அறிவிப்புக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை 2 தடவை சந்திச்சிருக்காரு. முதல்ல நடைபயிற்சியினப்ப அடையாறு பூங்காவுல ஸ்டாலினை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஆழ்வார்பேட்டையில முதல்வரோட இல்லத்துக்கு போய் நேர்ல பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அவர் கூட முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் போனாங்க. ஸ்டாலின் இல்லத்துக்கு வந்த ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேர்ல வரவேற்றதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தோ நேத்து முதல்வரை சந்தித்திருந்த நேரத்துல ஓபிஎஸ் சந்திப்பும் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாஜகவில இருந்து வெளியான ஓபிஎஸ் இனி திமுக கூட கூட்டணி வைக்க போகிறாரா இல்ல வெற்றி கழகத்துல இணைவாரா அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பான கேள்வியா எழுந்திருக்கு. திமுக கூட ஓபிஎஸ் நெருக்கம் காண்பிக்க தொடங்கி இருக்கிறது அவரோட அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை புதிய ரயில்வே பாதையில் செலுத்தக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது.